தாவேக கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அரங்கேறிய முக்கிய அம்சங்கள் குறித்து மிகச் சுருக்கமாக இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். சென்னை திருவான்மையூர்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முதல் சம்பவம், அங்கு வைக்கப்பட்ட பிளெக்ஸ் பேனர் ஒன்றில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த வருங்கால முதலமைச்சர்னு குறிப்பிட்டதால சர்ச்சை வெடிச்சது. இது குறித்து அந்த பேனர் வச்ச கட்சி நிர்வாகிகிட்ட கேட்டப்போ தனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது என அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பின்னர் பொதுக்குழு கூட்டம் ஆரம்பித்த நிலையில தாவேக கட்சியினுடைய 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், மீனவர் போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க கூடாது, இருமொழி கொள்கைகளே தமிழகத்திற்கு போதுமானது உள்ளிட்ட 17 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கட்சியின் தேர்தல் வியூக மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மேடையில் பேச ஆரம்பித்தார். அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு உண்மையாக இருக்க வேண்டும்னும், புலியை ஆடு சீண்டி வருகிறது எனவும், தமிழகத்துல பாஜக காலூன்ற கூடாதுன்னா காங்கிரஸ் மேலோங்க வேண்டும் அப்படின்னும் பாஜகவை விமர்சித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக 70 வருடமாக திமுக தான் ஜாதி என்ற ஒன்றை உருவாக்கி தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறது எனவும், இன்று வரை அறிவாலயத்தில் பெரியார் புகைப்படம் வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்து பேசினார். மேலும் எம்ஜிஆர் புதிதாக கட்சி ஆரம்பித்தப்போ அவருடன் இருந்தது இளைஞர்கள் மட்டும்தான் எனவும், 2026 தமிழக இளைஞர்கள் புதிய முடிவை எடுப்பார்கள் என ஆதவ் அர்ஜுனா பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தாவேகாவுல வாரிசு அரசியல் கிடையாது எனவும், விஜயை நம்பி கோடிக்கணக்கான நபர்கள் தமிழகத்தில் உள்ளனர் எனவும் பேசினார். கடைசியாக கட்சியின் தலைவர் விஜய் மேடையில் பேச ஆரம்பித்தார். வழக்கத்தை விட கோபமாக பேசிய விஜயின் பேச்சு தற்பொழுது பெரும் பேசுபொருளா மாறியுள்ளது. திமுகவின் சீக்ரெட் ஓனர் தான் மோடி எனவும், பிரதமர் மோடியை பல்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டி எச்சரித்து பேசினார் விஜய். தமிழகத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பெண்களுக்கான அத்துமீறல்கள் அதிகரித்து உள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம் எனவும் பேசினார். அது மட்டும் இல்லாம மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே என்று திமுக ஆட்சி குறித்து விஜய் விமர்சனம் செய்தார். மேலும் எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி எங்கள் கட்சிக்கு மட்டும் ஏன் அப்படின்னும், ரசிகர்கள் தொண்டர்களை சந்திக்க எனக்கு தடை போட நீங்கள் யார் அப்படின்னும் விஜய் கேள்வி எழுப்பினார். ஓட்டுக்காக காங்கிரசுடன் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்க பாஜக கூட திமுக மறைமுக கூட்டணியில் இருப்பதாகவும், திமுகவின் சீக்ரெட் ஓனர் பாஜக எனவும், உங்கள் பெயரை எல்லாம் உச்சரிப்பதில் எனக்கு பயம் கிடையாது என விஜய் பேசினார். மேலும் தங்களை யாராலும் தடுக்க முடியாது என்ற கோணத்தில் பேசிய விஜய் கடைசியாக ஒரு விஷயத்தை திட்டவட்டமா அறிவித்தார். அதாவது தமிழகத்தில் 2 கட்சிகளுக்கு இடையில் தான் போட்டி எனவும், ஒன்று டிவிகே, மற்றொன்று டிஎம்கே என கூறி தனது உரையை முடித்தார். விஜயின் இத்தகைய பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இது குறித்து பொதுமக்களாகிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.